ஓம் சாந்தி. 41/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அதிகாலை எழுந்து மிகுந்த அன்புடன் பாபா குட் மார்னிங், காலை வணக்கம் என்று சொல்லுங்கள். இந்த நினைவின் மூலம்தான் நீங்கள் சதோ பிரதானம் ஆகுவீர்கள்னு சொல்றாரு. நம்ம காலையில அன்பா எழுந்துச்சு பாபாட்ட காலை வணக்கம் குட் மார்னிங் சொல்றாரு. அதன் மூலமா நம்ம தூய்மையாயிடுவோன்றாரு. கேள்வி: துல்லியமான நினைவின் மூலம் தந்தையிடமிருந்து கரண்ட் சக்தி பெறுவதற்கு முக்கியமான எந்த குணங்கள் அவசியமாக இருக்கின்றது? பதில்: நிறைய பொறுமை வேண்டும்ன்றாரு, புரிதல் வேண்டும் மற்றும் கம்பீரத்துடன் கண்ணியத்துடன் கூடிய தீவிரத்தன்மை வேண்டும்ன்றாரு. தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுட்டு நினைவு செய்வதன் மூலம்தான் தந்தையிடமிருந்து கரண்ட் கிடைக்கிறதுன்றாரு. இப்போ பாபாட்ட நமக்கு சக்தி கிடைக்கணும், அதாவது நம்மளுடைய குணங்கள் மாறணும், நம்ம தூய்மை ஆகணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி குணங்கள் நம்மக்கிட்ட அவசியம் இருக்குதுன்னா பொறுமையாக இருக்கணுன்றாரு. ரொம்ப பொறுமை சக்தி வேணுன்றாரு. அதாவது நான் பாபாவை நினச்சேன் எனக்கு எல்லாமே நல்லா நடக்கணும் அப்படின்னு உடனே எதிர்பார்க்க முடியாதுல்ல. நம்ம ஆத்மா உணர்வில் கொஞ்சம் கொஞ்சமாக பாபாவை நினைக்கதான் நம்ம ஆத்மாவில் சக்தி இறங்கும், பவர் கிடைக்கும், நம்ம மாற்றம் அடைவோம், நம்ம மூலமாக உலகமே மாற்றம் அடையும். இது எல்லாமே நடக்கும். ஆனால் இதுக்கு ரொம்ப பொறுமை வேணுன்றாரு, புரிதலும் வேணும், கம்பீரத்துடன் கூடிய தீவிரத்தன்மை வேணுன்றாரு, தீவிரமாக முயற்சி செய்யணுன்றாரு. மேலும் ஆத்மா சதப்பிரதானம் ஆகி கொண்டே செல்கிறது. அப்போ பாபா நினைக்க நமக்கு சக்தி கிடைக்குது, ஆத்மா தூய்மையாயிட்டே போகுது. இப்போது தந்தையின் நினைவு என்பது உங்களை தொந்தரவு செய்ய வேண்டும்ன்றாரு. அந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைக்கணும். ஏனெனில் தந்தையிடமிருந்து பெரிய அளவிலான ஆஸ்தி இப்போ கிடைக்கின்றது. நீங்கள் முள்ளிலிருந்து மலராக ஆகிறீங்க. அனைத்து தெய்வீக குணங்களும் தந்தையை நினைவு செய்தனாலே வந்து விடுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா நினைச்சாலே போதும், எல்லா தெய்வீக குணங்களும் வந்துருன்றாரு. ஓம் சாந்தி. தந்தை சொல்கின்றார், இனிமையான குழந்தைகளே, ததத்துவம் என்பதன் அர்த்தம் என்னன்னா, ஆத்மாக்களாகிய நீங்க தான் சாந்த ஸ்வரூபமானவர்களா என்று அர்த்தம். அது நானே அது அப்படின்னா, நான் தான் சாந்தமா இருந்தேன், ஒரு பரந்தாமத்துல நான் அமைதியா இருந்தேன், அமைதி ஸ்வரூப ஆத்மா, நம்ம சாந்த ஸ்வரூபமானவர்கள் என்ற அர்த்தம். அதுதான் ததத்துவம்ன்றாரு. ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரின் சுய தர்மமே சாந்தி ஆகும். அமைதான் உங்களுடைய சுய தர்மம். சாந்தி தாமத்துல இங்க பேசுபவர்களாக ஆகிறீங்க. பரந்தாமத்துல எல்லாம் புள்ளியா ஆத்மா புள்ளியா தான் இருந்தோம். ஆனா கீழே இறங்கி பிறகுதான் நம்ம நடிக்கவே வரும்போது தான் இங்க உடல் எடுத்து வாய் கிடைச்ச பிறகுதான் பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த கர்மேந்திரியங்கள் உங்களுடைய நடிப்பை நடிப்பதற்காக உங்களுக்கு கிடைத்திருக்கின்றதுன்றாரு. இந்த கர்மேந்திரியங்கள் நமக்கு எதுக்கு கிடைச்சிருக்குன்னா, இந்த பாட்டு நடிக்கிறதுக்காக தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆத்மாவில் சிறியது பெரியது என்பதெல்லாம் கிடையாதுன்றாரு. ஆத்மால சின்னது பெரிய, இப்போ உடம்புல பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க அப்படி சொல்றோம், அந்த மாதிரிலாம் ஆத்மால கிடையாது. சின்னவங்க பெரியவங்கலாம் கிடையாது. ஆத்மா சின்னது பெரியலாம் கிடையாது, ஒரே புள்ளியா இருக்கு, அவ்வளவுதான். சரீரம் என்பதுதான் சிறியதாகவும் பெரியதாகவும் இருக்கின்றதுன்றாரு. தந்தை கூறுகின்றார், நானும் சரீரதாரியே அல்லன்றாரு. பாபா சொல்றாரு, எனக்கு உடம்பு கிடையாது, நான் ஆத்மாவே தான் இருக்கிறேன், நீங்க தான் உடம்புல சரீரமா மாறிட்டீங்க, நான் பரமாத்மா ஆத்மாவே தான் இருக்கிறேன். குழந்தைகளை சந்திப்பதற்காக அவர்கள் முன்னால் நான் வர வேண்டியதாக இருக்கிறதுன்றாரு. இப்ப நம்ம கூப்பிடுறோம்ல, பத்தித பாண்டே வாங்க, கடவுளே வாங்க, என்னை காப்பாத்துங்க, இந்த உலகமே பிடிக்கல அப்படின்னும் போது அவர் நம்ம கிட்ட வராரு, முன்னாடி நம்மள்ட்ட பேசுறாரு. அதுக்காக வர வேண்டியதா இருக்கு. இவ்வுலகில் ஒரு தந்தைக்கு பிறக்கக்கூடிய குழந்தையானது, நான் பரந்தாமத்திலிருந்து ஜென்மம் எடுத்துள்ளேன், தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்துள்ளேன் என்று சொல்லாது. அது என்ன சொல்றாருன்னா, இங்க ஏதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது என்ன சொல்லும்? அது அப்பதான் மேல இருந்து வந்திருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன், பரந்தாமத்துல இருந்து. அது என்ன சொல்லும்? நான் அங்க இருந்து இங்க ஜென்மம் எடுத்திருக்கிறேன், நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு அது சொல்லாதில்ல. ஆனா பாபா சொல்றாரு, அவர் அவதரிக்கிறார், ஒரு உடல்ல அவதரிச்சு உங்களை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன்றாரு. ஒரு புதிய ஆத்மா யாருடைய சரீரத்திலாவது வருகின்றது எனில், அல்லது பழைய ஆத்மா இன்னொருவரின் சரீரத்தில் பிரவேசம் ஆகிறது எனில், அப்போது அந்த ஆத்மாவானது நான் என் தாய் தந்தையை சந்திக்க வந்துள்ளேன் என்று சொல்லலாம்ன்றாரு. பாருங்க, அதாவது மேலேருந்து ஒரு குழந்தையா பிறக்கிற ஆத்மா அப்படி சொல்லாது. ஆனா யாரா ஒருத்தவங்க இன்னொரு ஆத்மா மேல ஏறுறாங்க, இன்னொரு உடல்ல ஏறுறாங்க, ஒரு புதுசா ஒரு ஆத்மா ஒரு சரீரத்துல ஏறுறாங்க, அவதரிக்கிறாங்க. இல்லைன்னா இன்னொரு பழைய ஆத்மா, அதாவது சரீரம் விட்டு போயிட்டாங்க, அவங்க இன்னொருத்தவங்க சரீரத்துல ஏறுறாங்க, பிரவேசமா வராங்கன்னா, அப்ப அவங்க சொல்லுவாங்க, நான் இவங்களை பார்க்க வந்திருக்கேன், சந்திக்க வந்திருக்கேன். அந்த மாதிரி பாபா நமக்கு சொல்றாரு, நான் பிறக்கல, நான் இங்க பூமியில ஒரு குழந்தையா பிறக்கல, நான் இவர் உடல்ல நான் பிரவேசமாயி நான் சொல்றேன் உங்களெல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆத்மாக்களுக்கு தாய் தந்தை தானாகவே கிடைச்சிடுறாங்க.
இங்கே இது புதிய விஷயமாகுன்றாரு. அந்த யாரெல்லாம் பிரவேசம் ஆகுறாங்களோ இல்லை குழந்தையா பிறக்குறாங்களோ அவங்களுக்குலாம் அப்பா அம்மா கிடைச்சிடுறாங்கன்றாரு. ஆனா இது வந்து புதிய விஷயம் பாபாவுக்கு. பிரம்மா பாபா உடல்ல வந்து அவதரிக்கிறாரு. அவதரிச்சு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. இது ஒரு புது விஷயமா இருக்கு இல்லையா? இதை யாரும் நம்ப மாட்டாங்க. அதனாலதான் இதை தெளிவா நமக்கு புரிய வைக்கிறாரு. பாபா சொல்ற தந்தை சொல்கின்றார், நான் பரந்தாமத்திலிருந்து வந்து குழந்தைகளாகிய உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன்ட்டு சொல்றாரு. இப்ப சிவன் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் பரந்தாமத்துல இருந்து வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு முன்னாட இப்ப வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறேன், ஏனெனில் நான் ஞானம் நிறைந்தவன்ட்டு சொல்றாரு. அவருக்கு எதுக்காக வந்திருக்கிறாரு, ஏன் வந்திருக்காரு, அவர்கிட்ட ஞானம் இருக்கு, அதை கொடுக்க வந்திருக்கிறாரு. ஞானத்தின் கடலா இருக்கிறாரு. பாபா கூறுகின்றார், குழந்தைகளாகி உங்களை படிப்பிப்பதற்காக, ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக நான் வருகின்றேன்ட்டு பாபா சொல்றாரு. நீங்கள் குழந்தைகள் இப்போது சங்கமத்துல இருக்கிறீங்க. நம்ம எங்க இருக்கிறோம்னு கலியுகத்தை தாண்டிட்டோம். கலியுகம்னா நமக்கு அப்படியே தலையை பிச்சின்னு போயிடும். அந்த மாதிரி இருக்குது வாழ்க்கை எல்லாருக்கும். இப்போ நம்ம வந்து பாபா நமக்கு துணையா இருக்கிறாரு. சங்கம யுகத்துல நம்ம இருக்கிறோம். பிறகு வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்போ நம்ம சங்கம யுகத்துல இருந்து வீட்டுக்கு திரும்பி போகணும். எனவே கண்டிப்பாக தூய்மையாகணும், பாவனமாக வேண்டும்ன்றாரு. உள்ளே மிகவும் குஷி இருக்க வேண்டும். நமக்குள்ளார ஒரு குஷி, அளவற்ற குஷி இருக்கணும். நம்ம வீட்டுக்கு போறோம், அப்புறம் சொர்க்கத்துக்கு போறோம். ஓஹோ, எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், இனிமேல இனிமையான குழந்தைகளை என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது நீங்கள் சதோ பிரதானமாக விஸ்வத்திற்கே எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள்ட்டு சொல்றாரு. பாபா சொல்றாரு, என்னை நினைச்சீங்கனாலே தூய்மை ஆயிடுவீங்க, உலகத்துக்கே எஜமானர் ஆயிடுவீங்கன்றாரு. ஆனா புரிஞ்சுக்கிட்டு நினைக்கணும் இல்லையா? கடவுள் தான் வந்திருக்கிறாரு, அவர் தான் பேசுறாரு, அவர் புள்ளியா பரந்தாமத்துல இருக்கிறாரு, அவரு தான் சிவன், நம்ம வழிபடுறோம். அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டு நீங்க நினைக்கும் போது தான் நீங்க வந்து தூய்மை ஆயிடுவீங்க. தூய்மை ஆகும் போது நீங்க முதல்ல வந்து உடல் உணர்வு, நான் தான் இந்த உடல்ன்ட்டு நிறைய பேருக்கு உடல் உணர்வே போல, பிகேஸ்க்கே போல, அப்புறம் எப்படி வந்து நான் பிகேஸ்க்கு உடல் உணர்வு இல்லாம இருக்கும். நமக்கே ஃபர்ஸ்ட் உடல், இந்த உடல் நான் இல்லை, நான் ஆத்மான்ற பயிற்சியே இல்லை யாருக்கும். இந்த முரளி படிக்கும் போது தான் ஞாபகம் வருது, மற்ற டைம்ல அப்படியே மறந்துடும் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, நீங்க புள்ளின்னு நினைச்சு புள்ளியாகிய பாபாவை நினைவு செய்யும் போது தான் விஸ்வத்திற்கு எஜமானரா ஆகிடுவீங்க. தந்தை குழந்தைகளை எவ்வளவு அன்பு செய்கின்றார். அவர் வெறும் ஆசிரியராக மட்டும் இருந்து உங்களுக்கு படிப்பித்து உங்களை வீட்டுக்கு அழைத்து செல்லவில்லை. தந்தையாகவும் இப்ப இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், உங்களுக்கு படிப்பிக்கின்றார், நினைவு யாத்திரையும் கற்றுக் கொடுக்கின்றார். எனவே விஸ்வத்திற்கே எஜமானராக ஆக்கக்கூடிய, பதித்திலிருந்து பாவனமாக்கக்கூடிய தந்தை மீது மிகுந்த அன்பு இருத்தல் வேண்டும்ன்றார். கடவுள் வந்து சும்மாவா வந்திருக்காரு? வந்து நம்மளை படிக்க மட்டும் வைக்கல, படிச்சு நம்மளை அப்படியே பரந்தாம கூட்டு போல. அவருக்கு நம்ம அப்பாவாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு, படிக்க வைக்கிறாரு, நினைவு யாத்திரை அவரை நினைக்க கத்து கொடுக்குறாரு. உலகத்துக்கே எஜமானரா ஆக்கக்கூடிய பேர்பட்ட ஒரு தந்தையை மறக்கலாமா? அவர் மேல மிகுந்த அன்பு இருக்கணும். அதிகாலை எழுந்து முதலில் சிவபாபாவுக்கு காலை வணக்கம், குட் மார்னிங் சொல்லணும். எழுந்த உடனே பாபா ஞாபகம் தான் வரணும். ஆழ் மனசுல பாபாவுடைய நினைவு இருக்கணும். நிறைய பேருக்கு புரிய மாட்டுது, இது வந்து கடவுளே பேசுறாரு, கடவுள் தான் இதை சொல்றாருன்றதே அந்த நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை வராதனால இன்னுமே அவங்க வந்து ஏதோ ஏதோ முரளி கேட்குறாங்க, ஆனால் அந்த நம்பிக்கையோட கேட்கறது இல்லை. கடவுள் நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காரு. இது வந்து காலை வணக்கம், குட் மார்னிங் சொல்லுங்க, காலையில எழுந்துச்சு அன்போட சொல்லுங்க கடவுளுக்குன்றாரு. குழந்தைகள் தங்களுடைய உள்ளத்தை இப்ப கேட்க வேண்டும். அதாவது நம்ம அதிகாலை எழுந்து எல்லையற்ற தந்தை எந்த அளவுக்கு நினைவு செய்யறோன்ட்டு நம்ம வந்து நம்ம உள்ளத்தையே நம்ம கேட்கணும், நம்மள நாமே கேட்கணும். நம்ம பாபா எப்பயுமே தன்னை பாருங்கன்றாரு, மற்றவங்கள பார்க்காதீங்க. நீங்க காலையில எழுந்துச்சு பாபாவை எவ்வளவு நினைவு செய்யறோன்ட்டு பாருங்க. அதிகாலை எழுந்து பாபாவுக்கு குட் மார்னிங் சொன்னால், ஞானத்தினுடைய சிந்தனை செய்தால் குஷினுடைய அளவு கூட அதிகரிக்கும்ட்டு பாபா சொல்றாரு. காலங்கத்தால எழுந்துச்சு பாபா குட் மார்னிங் சொல்லிட்டு அப்புறம் ஞானம் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு இந்த ஞானம் சொல்றாருல, இந்த ஞானத்தை நாளைக்கு சிந்தனை பண்ணுங்க. சிந்தனை பண்ணும்போது உங்களுக்கு குஷி வரும். நீங்க வேற விஷயங்கள் எல்லாம் சிந்தனை பண்ணா ஆத்மால இருக்க சக்தி போயிடும். இதே ஞானத்தை சிந்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆத்மால குஷி அதிகரிக்கும். முக்கியமானதே நினைவு என்பதாகின்றது. இதன் மூலம் எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய வருமானம் என்பது ஏற்படுகின்றது. இப்ப பாபாவை நினைக்க நினைக்க உங்களுக்கு அவ்வளோ வருமானம்ன்றாரு. அடி அடியிலும் வருமானம் ஏற்படுதுன்றார். அதனாலதான் கிருஷ்ணர் காலை காமிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணர் அடி மேல அடி எடுத்து வச்சுதானே வர்றாரு, கிருஷ்ணரா ஆனார். அடி மேல அடி எடுத்து வச்சுதான் கிருஷ்ணர் ஆனார். கிருஷ்ணர் அடி எடுத்து வைக்கல, கிருஷ்ணர் அடி மேல அடி எடுத்து வச்சு ஸ்ரீமத் படி நடந்ததுனாலதான் கிருஷ்ணர் ஆனாரு. அதனால நம்ம வந்து அந்த எதிர்காலத்துக்கான பெரிய வருமானமே இப்ப அடி மேல அடி எடுத்து வைக்கிறது தான். கல்பத்திற்கும் ஒவ்வொரு கல்பத்திற்கும் இந்த வருமானம் காரியத்திற்கு உதவுன்றாரு. நீங்க இப்ப போய் சம்பாதிக்கிறீங்கல்ல, ஓடுறீங்கல்ல, இந்த ஒரு பிறவி நீங்க செத்து போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், எதையும் எடுத்துட்டு கூட போக முடியாது. நீங்க என்ன சம்பாரிச்சீங்களோ தலைமையில கூட தூக்கிட்டு போக முடியாது. ஆத்மா அப்படியே புள்ளியா போயிரும் இல்லையா?
ஆனா இப்ப நம்ம சம்பாதிக்கிற வருமானம் இந்த ஞானத்தை கேட்கறதன் மூலமா கல்பத்திற்கு ஒவ்வொரு கல்பத்துக்குமே உங்களுக்கு இந்த வருமானம் காரியத்துக்கு உதவுன்றார். நீங்கள் மிகுந்த பொறுமையுடன் கம்பீரத்தா மற்றும் புரிதலுடன் இப்ப நினைவு செய்யுங்கன்றாரு. மேலோட்டமாக நான் பாபாவை மிகவும் நினைவு செய்கின்றேன் என்று சொல்றீங்க, ஆனால் துல்லியமாக நினைவு செய்வதில் தான் உழைப்பு என்பது இருக்குதுன்றார். இப்ப எதுக்கு சொல்றாருன்னா, பிரம்மா பாபாவே என்ன சொல்றாரு, அவர் தான் கிருஷ்ணர் ஆனாரு. அவரே சொல்றாரு, நான் மறந்துடுறேன். பாபா வந்து நான் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது பாபா கூடயே தான் வந்தாரு. திடீர்னு பார்த்தா பாபாவை காணோம். பாபாவை காணோம்னா பாபாவை மறந்துட்டேன்றாரு. மறந்துட்டேன், நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஒரு கொஞ்ச தூரம் போனோடனே பாபா மறந்துட்டேன்றாரு. அப்ப வந்து நம்ம சாதாரணமா சொல்றோம், நான் நான் எப்பயுமே பாபா கூட தான் இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை, நான் பாபாவே தான் நினைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா வந்து துல்லியமா எந்த அளவுக்கு நினைக்கிறோம், அக்யூரேட்டா ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை பரந்தாமத்துல புள்ளியா இருக்கிறாரு. நான் புள்ளி, பாபா புள்ளின்னு நினைக்கிறீங்களா? உடல் உணர்வுல நினைக்கிறீங்க. பக்தியில எப்படி நம்ம நினைக்கிறோமோ, ஒரு உருவத்தை வழிபடுறோமோ அந்த மாதிரி நினைக்கிறது நினைவாகாது. அது வந்து சாதாரண நினைவு. நீங்க வந்து புள்ளின்னு நினைச்சு, நான் இந்த உடலே இல்லை, நான் புள்ளி, அதே மாதிரி எங்க அப்பாவும் புள்ளி, அப்படி நினைச்சீங்களா? அப்படி நினைச்சாதான் பாவம் அழியுன்றாரு. அந்த அளவுக்கு நினைவு அதிகமாக அதிகமாக தான் நமக்கு நிறைய சக்தி இறங்குறது நமக்கு தெரியும். நமக்கு தானாவே தெரியும், நமக்குள்ளார மாற்றம் வந்து ஏற்படும். யார் தந்தை அதிகமாக நினைவு செய்யறாங்களோ அவர்களுக்கு அதிகமான கரண்ட் கிடைக்கிறதுன்றாரு. யார் காலையில ஏந்திருக்கணும், காலையில ஏந்திரிச்சு நம்ம 3-4 மணிக்கு ஏந்திரிச்சு நம்ம செய்யும் போது உடலும் ஆரோக்கியமாயிடும், மனசும் ஆரோக்கியமாயிடும், நிறைய சக்தி இறங்குறது நமக்கு தெரியும். ஏன்னா அப்பதான் யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்க மற்ற டைம்ல உட்காந்து நீங்க செஞ்சீங்கன்னா யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. யாருமே நம்மள வந்து திடீர்னுட்டு நல்ல நினைவு போயிட்டு இருக்கும்போது யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, அப்ப பார்த்து யாராவது வருவாங்க. அந்த மாதிரி டைம்ல உங்களால நினைவு செய்ய முடியாது. அதிகாலை நேரம் யாருமே டிஸ்டர்ப், எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க நல்லா நினைவு செய்யலாம். ஆனா தூக்கம் தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த தூக்கத்தை போக்குறதுக்கு குளிச்சுட்டு வாங்கன்றார் பாபா. மதுபலெல்லாம் குளிச்சுட்டு வாங்க, குளிச்சுட்டு வந்துதான் நினைவு செய்வோம். அந்த மாதிரி வீட்லயும் நம்ம குளிச்சுட்டு நினைவு பண்ணும்போது அது தூக்கம் வராது. அப்ப பாபாவை அன்போட குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படி இப்படின்னு நம்ம ஞானத்தை சிந்தனை பண்ணிட்டு அவர் கூட பேசிக்கிட்டு அவரை ஆன்மீக உரையாடல் பண்ணிக்கிட்டு அந்த நேரம் பாபா என் கூட இருக்கிறாருன்ட்டு நீங்க நினைவு செய்யும் போது உங்க பாவம் அழிஞ்சிரும், சீக்கிரமா பாவம் அழிஞ்சிரும். இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது வாழ்க்கையில. அப்படியே ஈஸியா சகஜமா, ஏன்னா மனசுல அவ்வளோ சக்தி கிடைக்கும் உங்களுக்கு. கஷ்டப்படாம வாழ்க்கையை ஓட்ட முடியும். அந்த மாதிரி அவர்களுக்கு அதிகமா கரண்ட் கிடைக்குதுன்றார். ஏனெனில் நினைவின் மூலமாக நினைவு கிடைக்கின்றது இல்லையா? அவரை நினைச்சா நமக்கு வந்து நினைவு கிடைக்கும். அவரும் நம்மள நினைக்கிறாரு. நம்ம நினைக்கும் போது அவரும் நினைக்கிறாரு. அவரை நினைக்க நினைக்க நமக்கு சக்தி ஏறுது. சக்தி அவர்கிட்ட இருக்க சக்தியை நமக்கு கொடுக்குறாரு. ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே சக்தி இல்லாதவங்களா ஆயிட்டோம். இப்ப நீங்க ஒரு மனுஷனை நினைக்கிறீங்க, அந்த ஆத்மாவுக்கும் சக்தி இல்லை. அதை நினைச்சு உங்களுக்கு என்ன ஆகும்? உங்க பேட்டரி லோ ஆகும், நமக்கும் லோ ஆகும். இதே பாபாவை நினைச்சா, நம்மளோட சக்திசாலியான ஒருவரை நினைக்கும் போது நமக்குள்ளார சக்தி இறங்கும் இல்லையா? அதனால அவரை நினைங்கன்றாரு. யோகம் மற்றும் ஞானம் என்பது 2 விஷயங்கள் இருக்குதுன்றாரு. இதுல 4 சப்ஜெக்ட் தான். உங்களுக்கு என்னமோ நிறைய சப்ஜெக்ட்லாம் கிடையாது. காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி அத்தனை சப்ஜெக்ட் அத்தனை டீச்சர் அப்படிலாம் கிடையாது. இங்க ஒரே டீச்சரு 4 சப்ஜெக்ட் தான். ஒரே அவர் தான் பாடம் எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு? ஞானம், யோகம், தாரணை, சேவை. ஃபர்ஸ்ட் ஞானத்தை படிக்கணும், ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கணும், பாபா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அவரை நினைக்கணும், யோகா பண்ணணும். யோகா பண்ணிட்ட பிறகு, யோகா பண்ணாதான் அது வந்து ஞானம் வந்து வாழ்க்கையில தாரணையாகும். பாபா என்ன சொல்றாரோ அது முற்றிலும் நம்ம நடத்தை செயல்ல வந்துரும். நடத்தையே மாறும். நடத்தை மாறினாதான் நம்ம அந்த தாரணை பண்றோன்றது தெரியும். நம்ம பழையபடியே இருக்கிறோம்னா நம்ம ஒண்ணுமே அந்த ஞானம் உள்ள இறங்கலன்னு அர்த்தம். ஞான சுரூபத்துல வரல, நம்ம வந்து பாபா சொல்ற மாதிரி நடக்கலைன்னா நீங்க நடத்தையிலே தெரிஞ்சிடும். நம்ம நடத்தையே பார்க்கும்போது சாதாரண மனுஷன் மாதிரி இருக்கும். அப்ப வந்து நம்ம பிகேவே இல்லை, நம்ம நான் பிகேவா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப வந்து ஞானம், யோகம், அடுத்து தாரணை எப்ப ஆகும்னா, தாரணைன்றது சொரூபத்துல வர்றது, நடத்தையில வர்றது. நடத்தையில வர்றதுதான் தாரணை. அப்புறம் தான் சேவையை நீங்க பண்ண போனோம். அதுக்கு முன்னாடி சேவை பண்றது வேஸ்ட். எனக்குள்ளார தாரணை ஆச்சா, எனக்குள்ளார ஞானம், யோகா வந்து நான் நல்லா பண்ணியிருக்கிறேன், நான் பாபாவை நினைச்சிருக்கேன், நான் பாபா நினைவுல நான் ஞானம் மற்றவங்க சொல்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் பாபா சொல்ற எல்லா ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு நான் போய் சொல்லும் போது தான் நான் சொல்றது மற்றவங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நான் சொல்றது யாருக்குமே புரியாது. சேவை அதுக்கப்புறம் தான், நெக்ஸ்ட் விஷயம் தான். ஃபர்ஸ்ட் 3 விஷயம், நம்ம ஞானம், யோகம், தாரணை, இதை 3 வந்து பண்ணணும். நம்ம நடத்தையில மாற்றம் வரும். நம்ம பழையபடி
எப்பயும் போல வாழ்ந்துக்கிட்டு எப்பயும் போல பக்தி பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி நம்ம இருக்கிறோம்னா நம்ம போய் ஞானத்தை யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளே அது எதையுமே செய்யலைன்னும் போது நம்மளால சேவையும் செய்ய முடியாது. அதனால முக்கியமானது 2 விஷயம்ன்றாரு. அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யோகம் என்பது மிகப்பெரிய பாடமாக பெருக்கின்றதுன்றாரு. பெரிய லெசன், அந்த பெரிய சப்ஜெக்ட் வந்து யோகா தான். பாபா நினைக்கிறது தான். நீங்க வந்து என்னதான் ஞானம் படிச்சாலும் சரி, என்னதான் நீங்க தாரணை பண்ணாலும் சரி, பாபா நினைக்கலன்னா எதுவுமே வந்து அங்க வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். பாபா நினைச்சாதான் அங்க காரியமே. எதுவுமே நான் இல்ல, பாபா தான் என்ன செய்பவர் அப்படின்னு இருக்கும்போது தான் எல்லாமே நடக்கும். யோகத்தின் மூலமே ஆத்மா சதோ பிரதானமாக இப்ப ஆகுதுன்றாரு. யோகா பண்ணதான், அதாவது யோகான்னா நீங்க வந்து உட்காந்து கை காலெல்லாம் எரக்டா வச்சுக்கின்னு அப்படியே மூச்சு மூச்சு அடக்கிட்டு அப்படி ஒன்றும் பாபா நினைக்க தேவையில்ல. சாதாரண நினைவு தான். ஒருத்தவங்களை நினைக்கிறோம் இல்லையா, ஒரு வெளிநாட்டுல ஒரு அப்பா இருக்கிறாங்க, ஒரு குழந்தைங்க அவங்க அப்பாவை நினைச்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பரந்தாமத்துல எங்க அப்பா இருக்கிறாரு, நான் ஆத்துமா புள்ளியா இருக்கேன், அவரும் புள்ளியா இருக்காரு அப்படின்னு நினைங்க. அதுதான் யோகா. சகஜ யோகி. இது சகஜ மார்க்கம் தான். கஷ்டப்பட்டுன்னு நம்ம ஒரு இடத்துல உட்காரணும், கைய காலை ஒடுக்கின்னு கையை அப்படி வச்சுக்கின்னுலாம் நினைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. எதுவுமே நம்ம சாங் போட்டு நினைக்கணும், லைட்டை பார்த்து நினைக்கணும், இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க அன்பா ஒரு அப்பாவை எப்படி நினைப்பீங்க அந்த மாதிரி பாபாவை நினைங்க. பாபாவை நினைக்க நினைக்க ஆத்மா வந்து தூய்மையா ஆகுதுன்றாரு. நினைவு செய்யாமல் சதோ பிரதானம் ஆகுவது என்பது முடியாத ஒன்றாகுன்றாரு. பாபாவை நினைக்காம தூய்மை ஆயிடலான்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்கன்றாரு. தூய்மை ஆயிட்டு நான் பறந்தாம போயிடுவேன், சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு நினைச்சிடாதீங்கன்றாரு. அவரை நினைச்சாதான் நம்ம வந்து தூய்மையாக முடியும். நல்ல முறையில் அன்போடு தந்தையை நினைவு செய்யுங்கள்ன்றாரு. இப்ப நல்ல முறையில பாபாவை நினைவு செய்யுங்க, அப்போது தானாகவே கரண்ட் கிடைக்கும், ஆரோக்கியமாக ஆகிடுவீங்கன்றாரு. பாபாவை நினைக்க நினைக்க சக்திசாலியா ஆக முடியும், சக்தி கிடைக்கும், நம்ம உடம்பு ஆரோக்கியமாயிடும், மனசு முதல்ல ஆரோக்கியமா இருக்கும். நீங்க மனசு ஆரோக்கியமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடல் ஆரோக்கியமே வராது, கண்டிப்பா வராது. மனசு தெம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னால முடியாது, எனக்கு எனக்கு உடம்பு வலிக்கும் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிடும். ஆத்மாவே முடிவு பண்ணிடும், எனக்கு உடம்பு வலிக்கணும். உடம்பு நல்லா தான் இருக்கும், ஆனா மனசு சொல்லும் செய்ய முடியாதுன்ட்டு. ஏன்னா இந்த மனசு உடைஞ்சு போனவங்களுக்கு தான் இந்த டிப்ரெஷன், இந்த பிரச்சனை, இதனாலதான் அவங்களால செயல்படவே முடியாது. ஆத்மாவால மனசு சரியில்லைன்னா செயல்படவே முடியாது. உடம்பு வந்து நம்மளால நகர்த்த கூட முடியாது மனசு சரியில்லைன்னா. அதனாலதான் நம்ம வந்து ஆரோக்கியமா எப்ப ஆகும்னா, பாபாட்ட வந்து சக்தி வாங்கும்போது மனசு சக்திசாலி ஆகுது. மனசு சக்திசாலி ஆனாதான் ஆத்மா சக்திசாலி ஆகுது. அப்ப ஆத்மா சக்திசாலி ஆகும் போதுதான் உடம்புக்கும் நம்ம ஆத்மா கரண்ட் கொடுக்குறோம். நம்ம வந்து உடம்ப நம்ம தான் வந்து இயக்குறோம். இந்த உடம்பு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம தான் இந்த உடம்பை இயக்குறோம். அதனால நீங்க சக்திசாலியா இருந்தாதான் இந்த உடம்பும் ஆரோக்கியமா மாறும்ன்றாரு. கரண்ட் மூலமாக ஆயிலும் இப்ப அதிகமாகுது. இப்ப பாபாவோட சக்தி மூலமா நம்ம ஏற்கனவே நமக்கு ஒரு அல்பாயுசா கூட இருந்திருக்கும், ஒரு 60 வயசு 50 வயசுன்னு இருந்திருக்கும். ஆனா பாபாட்ட வந்த பிகேஸ்க்கு நிறைய பேருக்கு ஆயுசு வந்து அதிகமாயிருக்கு. ஜானகி தாதியா சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து அல்பாயுசுன்னு சொன்னாங்க, இப்ப 104 வயசு வரைக்கும் நான் இருந்தேன்னா பாபாவால தான், பாபாட்ட வந்து கிடைத்த சக்தி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க அமிர்த வேலை எஞ்சு 2 மணிக்கு யோகா பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு உடம்பு வந்து 104 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வளர்ந்தாங்க. லண்டன்ல இப்ப ஃபிளைட்லயே போவாங்க வருவாங்க, அந்த வயசுலயும் போயிட்டு வருவாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க உடலை இயக்கியிருக்காங்க பாருங்க. ஏன்னா ஆத்மா அந்த அளவுக்கு சக்திசாலி ஆயிருக்காங்க. கரண்ட் மூலமா தான் நமக்கு இப்ப ஆயில் கூட கிடைக்குதுன்றாரு. குழந்தைகள் நினைவு செய்யறாங்க, தந்தையும் சக்தி வாய்ந்த ஒளிக்கதிர்களை கொடுக்கிறாருன்னு சொல்றாரு. நம்ம நினைக்க நினைக்க பாபா நமக்கு அவ்வளோ வைப்ரேஷன் கொடுக்கிறாரு. இனிமையான குழந்தைகள், இதை உறுதியாக நினைவில் வைக்க வேண்டும். அதாவது சிவபாபா நமக்கு படிப்புகின்றார். ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு பிகேவும் இந்த முரளியை யார் சொல்றாங்க, இது கடவுளே வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாருன்றத உறுதிப்படுத்திக்கணும்ன்றார். சிவபாபா பதித்த பாவனராகவும் இருக்கிறார், சத்கதியை கொடுக்கும் வள்ளலாகவும் இருக்கின்றார். சத்கதி என்றால் ஸ்வர்க்கத்தின் ராஜாங்கத்தை கொடுக்கிறார். நல்ல கதி வேணும், நல்ல கதி வேணும்னு கேட்கணும்ல நம்ம, கடவுளே எனக்கு நல்ல வழிகாட்டுன்னு. அது எங்க கிடைக்கும்? சொர்க்கத்துலதான் கிடைக்கும் இல்லையா? அது சத்கதி கொடுக்க வந்திருக்கிறார். நல்ல கதின்றது சத்தியமான கதி கொடுக்கிறாரு, அது சொர்க்கத்துலதான் கிடைக்கும். பாபா எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு அன்பாக குழந்தைகளுக்கு அமர்ந்து இப்ப படிப்பிக்கின்றார். தந்தை தாதாவின் பிரம்மா மூத்த சகோதரர் மூலமாக நமக்கு படிப்பிக்கிறார். அப்ப கடவுள் எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாரு. இன்னொரு உடல்ல வந்து பிரவேசம் செஞ்சு நமக்கு இந்த ஞானத்தை சொல்றாரு, பிரம்மா மூலமாக படிப்பிக்கிறார். பாபா குழந்தைகளை எவ்வளவு அன்பு செய்கின்றார், எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை. நம்ம மேல எவ்வளவு அன்பு. இனிமையான குழந்தைகளை, செல்லமான குழந்தைகளை சொல்றாரு. அன்பாதான் புரியும். ஸ்ரீமத்தை கூட அன்பாதானே சொல்றாரு, இதை ஃபாலோ பண்ணுங்க, நல்லது. ஃபாலோ பண்ணலாம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, அதையும் சொல்றாரு இல்லையா? அன்பாதான் சொல்றாரு. எந்த கஷ்டமும் நமக்கு கொடுக்கறது இல்லை, என்ன நினைவு செய்யுங்கள் தான் சொல்றாரு, வேற என்ன சொல்றாரு? மத்தவங்க எல்லாம் வெளி உலகத்துல இருக்கிறவங்க இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், இது செய்யலைன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு மிரட்டுவாங்க. ஆனா நம்மள
பாபா அப்படியா சொல்றாரு? குழந்தைகளே நினைவு செய்யுங்க, என் நினைவிலேயே நீங்க உங்க காரியங்கள்லாம் முடிச்சிருங்கன்றார். சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே கூறுகின்றார். அவரை நினைக்க சொல்றாரு. 5 சொரூபத்தை நினைக்க சொல்றாரு. நினைச்சா அந்த புத்தி வந்து ஃப்ரீ ஆயிடும். எந்த டென்ஷனும் வராது புத்தியில. மனசும் ஃப்ரீயா இருக்கும். அதனால தான் அதை 2யும் செய்ய சொல்றாரு. தந்தையினுடைய நினைவில் உள்ளம் முற்றிலும் உறைஞ்சு போக வேண்டும்ன்றாரு. அவர் நினைச்சு நினைச்சு அப்படியே உறைஞ்சு போயிடணும்ன்றாரு. மனசு அப்படியே பறக்கணும். பாபாவை நினைச்சு நினைச்சு ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே உங்களை தொந்தரவு செய்ய வேண்டும். யாரையும் நினைக்காதீங்க. அவங்களெல்லாம் நினைச்சு என்ன பண்ண போறீங்க? அவங்களால உங்களுக்கு என்ன? இருந்தும் துக்கம், போயும் துக்கம் தானே கொடுத்துருக்குறாங்க. இருந்தும் நமக்கு திட்டினாங்க, நம்மள வந்து இது பண்ணாங்க. போயும் தான் போயிட்டாங்களே போயிட்டாங்களேன்னு அழுகுறோம். எதுக்கு தேகதாரிகளை நினைக்கிறது? பாபாவுடைய நினைவு வந்து மட்டும்தான் நம்மளை இப்ப தொந்தரவு செய்யணும். ஏனெனில் தந்தையிடமிருந்து எத்தனை பெரிய ஆஸ்தி இப்ப கிடைக்கின்றதுன்றாரு. அவர் சொர்க்கமே கொடுக்குறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதை பாருங்க, இப்பயே சுனாமி, நிலநடுக்கம் எல்லாம் வந்துருச்சு. சுற்றி எல்லாம் அழிஞ்சிட்டு வருது. இந்தியா மட்டும் தான் மிச்சம். அவ சொர்க்கம் வரப்போகுதுன்றது எவ்வளோ தீர்க்க தரிசனமா இருக்குது. இதெல்லாம் பாபா வாங்கவுடைய தீர்க்க தரிசனம் எல்லாம் பளிச்சிட்டு இருக்குது. எல்லாமே பாபா சொன்ன மாதிரி கரெக்டா நடந்துட்டு இருக்குது. சொர்க்கம் வர்றது நிச்சயம். கிட்டக வரப்போகுது. காட்சிகள்லாம் கிடைக்க போகுது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி இப்பயே பண்றோமோ அவ்வளோ நல்லது. நம்முடைய தந்தை மீது நமக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்குன்றது என்று நம்மிடத்துல இப்ப பார்க்க வேண்டும்ன்றாரு. இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, எனக்கு அப்பா மேல எவ்வளவு அன்பு. நான் உண்மையா ஒரு அன்பா நினைக்கிறேனா, காலையில நான் தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு அவர் ஏந்திரிச்சு அவருக்கு குட் மார்னிங் சொல்றேனா, அவர் நினைக்கிறேனா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. அவருக்காக ஸ்ரீமத்தை நான் ஃபாலோ பண்றேனா, நம்ம அவருக்காகவா ஃபாலோ பண்றோம்? நமக்காக தான். நம்ம போயிட்டு அங்க லட்சுமி நாராயணன் ஆகணும்னா இங்க எல்லாத்தையும் விட்டா தானே. இங்க எல்லாத்தையும் சாப்பாடு கொண்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். அப்பதான் அங்க போய் லட்சுமி நாராயணன் ஆக முடியும். அதனால எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு என்னிடம் தெய்வீக குணங்கள் இருக்கிறது அப்படின்ட்டு பாருங்க. இப்ப நான் எல்லாத்தையும் கோவமா பேசுறேனா, அன்பா பேசுறேனா, எல்லாம் செக் பண்ணுங்க. ஏனெனில் இப்போது குழந்தைகள் நீங்கள் முள்ளிலிருந்து மலராக ஆகி கொண்டிருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. எந்த அளவுக்கு யோகத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முள்ளிலிருந்து மலர்களாக சதோ பிரதானமாக ஆகி கொண்டே செல்வீர்கள்ன்றாரு. பாபாவை நினைச்சா அவரு மாதிரியே ஆயிடுவான். பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்னுவாங்களா, அந்த மாதிரி அவர் எப்படி யாருக்கும் துக்கமே கொடுக்க மாட்டாரு இல்லையா? அப்படியே அன்பாதான் புரிய வைக்கிறாரு. அந்த மாதிரி முள்ளில இருந்து மலராக நம்மள மாத்துறாரு. தூய்மையாக ஆயிட்டுவீங்கன்றார். யார் அநேக முட்களை மலர்களாக ஆக்குகிறார்களோ அவர்களே உண்மையான வாசனை நிறைந்த மலர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த பிரம்மா பாபா பாருங்களேன், அம்மாவும் பிரம்மா பாபாவும் எத்தனை பேர், 350 பேரை பாலனை செஞ்சாங்க. நம்ம ஒரு 4 பேருக்கு கிளாஸ் எடுத்து அவங்கள மாத்துறதுக்குள்ளாரே நமக்கு படாத பாடாயிடுது. அவங்க 350 பேரை டோட்டலா அப்படியே பாலனை பண்ணாங்க. எந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கும், எவ்வளோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாங்க இல்லையா? நம்மளால வந்து ஒரு 4-5 பேர் ஒரு சென்டர், ஒரு கீதா பாடசாலைக்கு போயிட்டு அதை ஃபேஸ் பண்றதுக்குள்ளாரே நமக்கு ஒண்ணும் முடிய மாட்டேது. அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் பிரம்மா பாபாலாம் முட்களை எவ்வளவு பேரை மலரா மாத்திருக்கிறாரு. அவரை மாதிரியே மாத்திருக்கிறாரு. ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு குரூப்பா எல்லாரையும் மலரா மாத்திட்டு போயிருக்கிறாரு. இங்க நம்மளும் மலரா மாறணும், மத்தவங்களையும் மலரா மாத்தணும்ன்றாரு. உண்மையான வாசனை நிறைந்த மலர்கள் என்று அழைக்கப்படுவாங்க அவங்கதான்றாரு. அவர்கள் யாரிடமும் முள் போன்று நடந்து கொள்ள மாட்டார்கள். கோபம் என்பது மிகப்பெரிய முள்ளுன்றாரு. பாபா சொல்றாரு, யார் இந்த மாதிரி மலர் மாதிரி மாறிட்டாங்களோ அவங்க முள்ளு மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. கோபம்ன்றது தான் பெரிய முள்ளுன்றாரு. கோபத்தினால தானே கொலைய பண்ணிடுறாங்க. அதனால கோபம் கோபம் வந்தா தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கோபம் வந்தா கொலை பண்ணிடுறாங்க. பெரிய கோபம் தான் அந்த மாதிரி மாறுது. கோபம் வந்தா ஒரு நாட்டுக்கு அணுகுண்டே தூக்கி போட்டுறாங்க. அப்ப கோபம் எவ்வளவு பெரிய முள்ளு, அதான் புரிய வைக்கிறாரு. நம்ம சின்னதா கோபப்படுறோம், ஒரு குழந்தைங்க மேல கோபப்படுறோம், அது அந்த வைப்ரேஷனை நம்ம பரப்புறோம். வேர் பகுதியில இருந்து அந்த கோப வைப்ரேஷனை பரப்புறோம். நம்ம சின்னதா கோபப்படுறது அது பெரிய விதத்துல வைப்ரேஷனா மாறுது. அதுவும் பிகேஸ் வந்து எல்லாருமே வேர் பகுதியில இருக்கிறோம். கல்ப விஷ மரத்துல வேர் பகுதியில பாபா பக்கத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்றோமோ தப்பு பண்ணா அது முழு முழு மரத்துக்கும் போயிடுது. ஒரு வீட்டுல வந்து ஒருத்தவங்க, ஒரு அம்மா அப்பாவே தப்பு பண்ணா என்ன ஆயிரும்? அந்த குழந்தைங்க பாதிக்கப்படும்ல, அந்த மாதிரி விஷயம் அது. நம்ம தப்பு பண்ணோம்னா முழு மரமும் பாதிக்குது, முழு உலகமும் பாதிக்குதுன்றாரு. அநேகருக்கு துக்கத்தை கொடுக்குதுன்றாரு. இந்த கோபம்ன்ற பூதம் தான் நிறைய பேருக்கு துக்கத்தை கொடுக்குது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது முட்கள் நிறைந்த உலகிலிருந்து விலகி கரையோரம் வந்துட்டீங்கன்றாரு. நீங்கள் சங்கமிகத்துல இப்ப இருக்கிறீங்க. நம்ம வந்து இப்ப சொர்க்கத்துக்கு கிட்டக நெருங்கிட்டோம். சங்கமிகத்துல இருக்கிறோன்றாரு. எப்படி ஒரு தோட்டக்காரர் செடிகளை தனியாக எடுத்து தொட்டில் வைப்பாரோ அதே போல மலர்களாகிய நீங்களும் கூட இப்போது சங்கமிகம் என்ற தொட்டில் தனியாக வைக்கப்பட்டுள்ளீர்கள் பாருங்க. இந்த பாயிண்ட்ல அப்படியே மனசு சந்தோஷமா இருக்கு. ஒரு தோட்டக்காரரே நல்ல நல்ல செடியெல்லாம் எடுத்து தனித்தனியா வைப்பாருல, அந்த மாதிரி பாபா நம்மளை தனித்தனியா பொறுக்கி சங்கமேகன்ற தொட்டியில வச்சிருக்கிறாராம். பிறகு மலர்களாகிய நீங்கள் சத்தியுகத்துக்கு போயிடுவீங்க. அப்புறமா நம்மளை கூட்டு போயிட்டு சொர்க்கத்து மலர்களின் தோட்டத்துல விட்டுருவாரு.
மலரா இருக்கிறவங்க மலர்கிட்ட தானே கொண்டு விடுவாரு, முள்ளா இருந்தானா முள்ளு காட்டுல போட்டுருவாரு. நம்ம அதனால மாறணும். கலியுகம் என்ற முள் நெருப்புக்கு இரையாகிவிடுன்றாரு. நம்ம பேசுற வார்த்தைகள் மற்றவர்கள் ஹர்ட் பண்ணக்கூடாது. அதை நம்ம ரொம்ப கவனம் வைக்கிறோம். நம்ம கோவப்பட்டு திட்டுறதுனுக்கு மட்டும் கிடையாது. ஏதாவது நம்ம பேசுறோம்னா அது மத்தவங்க மனசை பாதிக்க கூடாது. அந்த மாதிரி நம்ம பேசுறதுக்கு கத்துக்கணும். கலியுகம் என்ற முள் நெருப்புக்கு இரையாகிடும்ன்றாரு. இப்ப இந்த கலியுகத்திலே நீங்க இருந்தீங்கன்னா நெருப்பு பிடிச்சிரும் இந்த கலியுகத்துக்கு. ஒரு காலத்துல எல்லாரும் செத்து போயிருவாங்க, அந்த மாதிரி நம்மளும் செத்து போயிருவோம். அதனால கலியுகத்துல இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க, சங்கமயுகத்துல இருக்கணும்னு ஆசைப்படுங்க. தந்தை சொல்கின்றார், அதாவது அந்த அளவுக்கு நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்கிறீர்களோ, சரி, எந்த அளவுக்கு நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதற்கான பலன் தங்களுக்கு தான் கிடைக்கும்ன்றாரு. நீங்க எவ்வளவு பேருக்கு ஞானத்தை சொல்லி புரிய வச்சு உங்களை மாதிரி அவங்களையும் மாத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் உங்களுக்கு உங்களுக்கு தான் கிடைக்கும். அவங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும். அவங்களும் உங்களால மாறுறாங்க. ஆனா அவங்க மாறின அந்த பிளெஸ்ஸிங் இருக்கு பாருங்க, அது ஆசீர்வாதம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும். சாவும் போது கூட சொல்லுவாங்க, இவங்க எனக்கு இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் சொன்னாங்கங்க, என் மனசு அமைதியாயிடுச்சு, நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், இந்த ஒரு ஞான பாயிண்ட் சொன்னாங்க பாருங்க, அதுல நான் மனசு ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாகுற வரைக்கும் சொல்லி காட்டுவாங்க. நம்ம பக்தியிலே சிலருக்கு நம்ம இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு இந்த மனசு அமைதி கிடைக்கும் அப்படி இப்படின்னு பக்தியில சொல்றவங்க போதே பக்தியிலேயே நம்மளை ஃபாலோ பண்றவங்க இருந்திருக்கிறாங்க. அது மாதிரி இங்க ஞானத்துல வந்துட்டோம் இல்லையா, ஞானத்துல வந்த பிறகு ஞானத்தை நம்ம மத்தவங்க சொல்லணும். சொல்ல சொல்லதான் அவங்களும் இவங்க பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க, இவங்க சொல்ற ஞானம் கூட டிஃப்ரெண்டா இருக்குதுன்ட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நம்ம என்ன முடியுதோ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்களுக்கு சொன்னா கேட்க மாட்டாங்கலாம் நினைக்க கூடாது. எவ்வளவு முடியுதோ நம்ம என்ன கருத்தோ என்ன பாயிண்டோ அதை மற்றவங்க சொல்லிட்டே இருக்கணும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி யுக்தி யுக்தியா சேவை பண்ணுங்கன்றார் பாபா. அப்படியே எல்லாத்தையும் சொல்லாதீங்க, எது இப்ப விநாசம் வரப்போகுது இதெல்லாம் சொன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. நமக்கு எந்த பாயிண்ட் அவங்க மனசு எப்படி இருக்குது, அவங்க மனநிலை எப்படி இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு ஞான பாயிண்ட்டை ஒன்று புரிய வைக்கும்போது அவங்க அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யறோமோ, நன்மை செய்யறோமோ மற்றவங்களுக்கு, அவ்வளோ பலன் நமக்கு உங்களுக்கு தான் கிடைக்கின்றார். அநேகருக்கு பாதையை சொல்கின்றீர்கள், அநேகரின் ஆசீர்வாதம் என்பது கிடைக்கும். அது பாபாவே சொல்றாரு பாருங்க. நிறைய பேருக்கு பாதையை காட்டுறோம்னா அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். ஞான ரத்தினங்களால் தன் பையை நிரப்பி கொண்டு பிறகு தானம் செய்யுங்கள். இப்போ உங்க புத்தியில இந்த ஞானத்தை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணி மற்றவங்களுக்கு போய் தானம் செய்யுங்க. ஞானக்கடலானவர் தங்களுக்கு ரத்தினங்களை தட்டுகளில் நிரப்பி நிரப்பி இப்ப கொடுக்குறாரு. இப்ப பாபா இது சும்மா கிடையாது. நீங்க இந்த 1 மணி நேரம் முரளி கேக்குறீங்களே, ஆத்மாவுக்கு அவ்வளோ சாப்பாடு கொடுக்குறீங்க. நீங்க ஆத்மாவுக்கு அவ்வளோ நிரப்பி கொடுக்குறாரு பாபா. கோடிக்கணக்கான அப்படியே செல்வந்தரா ஆயிட்டு இருக்கிறீங்க. தட்டுல நிரப்பி கொடுத்துட்டு இருக்கிறன்ற ரத்தினங்களை யார் அதை தானம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவராலும் அன்பு செய்யப்படுவார்கள். இந்த ஞான ரத்தினங்களை யார் மற்றவங்க கொடுக்குறாங்களோ அவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றார். யார் அதை தானம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவராலும் அன்பு செய்யப்படுவார்கள். குழந்தைகளுக்கு தனக்குள் எவ்வளவு குஷி இருக்கணும். விவேகமான குழந்தைகளாக இருப்பவர்கள் தந்தையிடம் முழு ஆஸ்தியுமே எடுப்பேன் என்று சொல்வார்கள். யார் விவேகமான குழந்தைகளோ, நான் ஃபுல் ஆஸ்தியும் எடுப்பேன், எல்லா முரளியும் படிப்பேன், அவ்வியக்த முரளி ஒண்ணு கூட விட மாட்டேன், நான் பாபாவை டெய்லி நினைச்சு எல்லா ஆஸ்தியும் எடுப்பேன், நான் சக்தி எடுப்பேன் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாரு. அதுதான் 108 பேர். அந்த 108 பேர் தான் அந்த மாதிரி செய்வாங்க. முற்றிலும் துரிதமாக ஈடுபடுவார்கள். தந்தையிடம் மிகுந்த அன்பு இருக்கும் அவங்களுக்கு. ஏனெனில் உயிரை கொடுக்கக்கூடிய தந்தையே கிடைச்சிருக்கிறார் என்பதை அவர்கள் தெரிந்துள்ளார்கள். அவர் தானே உயிரை கொடுத்தவர். சொல்லுவாங்க, உயிரை கொடுத்தவன் ஆண்டவன், உடம்ப கொடுத்தவன் இந்த தந்தை, அதை கீழே இருக்கிறவர் அந்த தந்தை, உயிரை கொடுத்தவர் அந்த தந்தை. நம்ம உயிரை கொடுத்தவர் தான் கடவுள். ஆத்மாவினுடைய தந்தை தான் அப்பா. அப்ப அந்த மாதிரி ஒரு அப்பா நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அவர் தான் ஞானம் சொல்லி நம்மளை காப்பாத்திருக்காரு. கலியுக விஷக்கடல் இந்நேரம் நம்ம செத்தே போயிருப்போம். நம்ம உயிரோட இருக்கிறோம் இல்லையா, அது காரணமே பாபா தான். இந்த ஞானம் தான் நம்ம உயிரோட வச்சிருக்குது, இல்லைன்னா எப்பயோ செத்து போயிருப்போம். ஞானத்தினுடைய வரதானத்தை அந்த அளவுக்கு கொடுக்கிறார் நமக்கு. அதன் மூலம் எதிலிருந்து எதுவாக நம்ம ஆகியுள்ளோம். திவாலான நிலையிலிருந்து செல்வந்தர்களாக இப்ப ஆகிவிட்டோம். இப்ப நம்மள பாபா எப்படி முட்டாளா கடந்தோம் இல்லையா, அறிவாளியாக்கி இப்ப திவாலா இருந்த நம்மள செல்வந்தராயிட்டார். அவ்வளவு பண்டாராவை நிரப்பி விட்டார். எவ்வளவு தந்தை நினைக்கிறோமோ அவ்வளவு தந்தை இடத்தில் அன்பு இருக்குன்றாரு. இப்ப எவ்வளவு நம்ம நினைக்க நினைக்க அவர்கிட்ட அன்பு வந்துகிட்டே இருக்கும். ஈர்ப்பு கூட ஏற்படும். அவர்கிட்டயே போயிடலாம் போல தோணும். அப்படியே அவர் கூடவே இருக்கிற அனுபவம் ஏற்படும். ஊசி சுத்தமாக இருந்தால் காந்தத்தின் பக்கம் ஈர்க்கப்படும் தானேன்றாரு. ஊசியில ஏதாவது துரு இருந்தா மேக்னெட்ட இழுக்காது. சுத்தமா இருக்கும்போது தான் ஊசி போய் மேக்னெட்ல ஒட்டிக்கும். அது மாதிரி நம்ம கூட சுத்தமா, நம்ம புத்தி சுத்தமா இருந்தாதான் பாபாட்ட போகும். வேற ஏதாவது புத்தியில ஏதாவது குழப்பங்கள், இங்க இருக்கிற விஷயங்கள் ஏதாவது ஓடிட்டு இருந்துச்சுன்னா பாபா நினைவே செய்ய முடியாதுன்றாரு. இது எல்லாமே நம்ம அனுபவம் தானே. பிகேசி எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குது.
தந்தையின் நினைவின் மூலமாக துரு நீங்கி கொண்டே செல்லும்ன்றாரு. இப்போ பாபா நினைக்க நினைக்க உங்களோட பிடிச்ச துரு ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்கிரும். ஒரு தந்தை நினைவு தவிர வேற எந்த நினைவும் கூடாது. எங்கே போனாலும் போங்கன்றாரு. போயிட்டு பாபா மட்டும் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். நினச்சிக்கிட்டே எல்லா காரியம் செய்யுங்க. தந்தையை புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, கவனக்குறைவாக இருத்தல் கூடாது. இது நேரமே கிடையாது நீங்கள் மட்டும் அசால்ட்டாக இருக்கிறதுக்கு. அதுவும் முக்கியமாக முயற்சி பண்ணுற குழந்தைகள் எல்லாரும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுன்றார். சுயதர்ஷன சக்கரதாரியாக இப்போ இருங்க. சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க. லைட் ஹவுஸாக கலங்கரை விளக்கமாக ஆகுங்கள்ன்ட்டு பாபா சொல்கிறாரு. எல்லாருக்கும் வழிகாட்டுங்கன்றாரு. எல்லாருமே துக்கத்தில் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகக்கூடிய பயிற்சியை நல்ல முறையில் செய்தால் நீங்கள் ஞான கடல் போல ஆயிடுவீங்க. நீங்க சுயதர்ஷன சக்கரத்தை சுத்தினாலே போதும், உங்களுக்கு எல்லா ஞானமும் புத்தியில வந்துரும்ன்றாரு. அப்ப ஞான கடல் மாதிரி ஆயிடுவீங்க. எப்படி மாணவர்கள் படித்து ஆசிரியர்களாக ஆகுறாங்க இல்லையா, உங்களுடைய தொழில் கூட இதுதான். இப்போ நம்ம சிலர் பார்த்தீங்கன்னா படிப்பாங்க, படித்து அந்த 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 ஸ்கூல்லையோ அந்த காலேஜ்லேயோ போயிட்டு டீச்சர் ஆகிடுவாங்க. படித்து டீச்சர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் படித்து டீச்சர் ஆகணுன்றாரு. நம்மளுடைய தொழில் கூட இதுதான். நம்ம படிக்கணும், டீச்சராகவும் ஆகணும். அனைவரையும் சுயதர்சன சக்கரதாரியாக ஆக்குங்கள். அப்போதே சக்கரவர்த்தி ராஜா ராணியாக ஆவீங்கன்றாரு. யார் தானும் சுயதர்சன சக்கரத்தை சுற்றுறாங்க, மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களையும் சுத்த வைக்கிறாங்களோ அவங்களும் அவங்க எல்லாருமே சக்கரவர்த்தி ராஜா ராணியாக ஆயிடுவாங்கன்றார். தந்தை சொல்றாரு, குழந்தைகள், நீங்கள் இல்லாமல் எனக்கு கூட ஓயற்றவர் அமைதியற்றவர் போன்ற நிலை ஏற்படுகிறதாம். நம்ம இல்லைன்னா அவருக்கே கஷ்டமா இருக்குதான், பாபாக்கே. எப்போது நேரம் வருகின்றதோ பரந்தாமத்திலிருந்து தந்தை கீழே வருவதற்கான நேரம், அப்போது ஓய்வற்றவராக ஆகிவிடுகின்றார். நம்மலாம் இறங்கின பிறகு அவரும் கீழே வந்துடுறாரு. வர டைமு வர நேரம் பரந்தாமத்திலேருந்து வந்தே ஆகணுன்ற நேரம் வரும்போது அவருக்கும் ரெஸ்டே இல்லைன்றாரு. இப்போ நம்மளை இப்போ நமக்கு பாடம் எடுக்கிறது, இப்போ அவரே ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாரு. நம்ம புலம்புறோம்ல, எனக்கு ரெஸ்டே இல்லை பாபா, எனக்கு டெய்லி வேலையா இருக்கு பாபா. பாபா சொல்றாரு, எனக்கே ரெஸ்ட் இல்லை குழந்தை. அவர் சொல்றாரு, அவர் நம்மளை மாத்தணும்ல. இப்போ அவரே ரெஸ்ட் இல்லை, அவருக்கே பெரிய மண்டை காய்ச்சலா இருக்கும் போல இது நம்மளை மாத்துறது. அதனால இப்போ அவர் சொல்றாரு, நானே ரெஸ்ட் இல்லாம இருக்கிறேன் குழந்தை, போதும் இப்போது கீழே செல்வோம் என்றாகிடுகின்றது. அதனால கீழே வந்துட்டாரு. ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறாரு. நம்மளெல்லாம் பார்க்காம அவரால் இருக்க முடியல, அதனால கீழே இறங்கி வந்துட்டார். குழந்தைகள் மிகவும் கூக்குரல் எடுக்கின்றாங்க. நம்ம தான் கூப்பிடுறோம், கடவுளே கடவுளே வாங்க. அதை இப்போ சுனாமி வந்த இடத்துலலாம் யாரை கூப்பிட்டுருப்பாங்க, கடவுள் தான் கூப்பிடுவாங்க. ஏரோப்ளேன் கிராஷ் ஆச்சு இல்லை, அங்கே என்ன அக்கா வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையா கூப்பிட்டுருப்பாங்க? இல்லை பக்கத்தில் கணவன் மனைவி எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, யாரை போய் கூப்பிடுறது? டக்குன்னு கடவுளை தான் கூப்பிட்டுருப்பாங்க. கடவுளே நான் காப்பாத்து. எல்லாமே போயிடுச்சா, கடைசியில் கடவுளை தான் எல்லாரும் ஆதாரமாக வைப்பாங்க. அந்த நேரமே இப்போ வரதான் போகுது. இப்போ ஆதாரம் இருக்கிற வரைக்கும் ஏங்க கடவுள் வந்துட்டார், அவர் சொல்றதை கேளுங்க, முரளி படிங்கன்னா எல்லாம் ஓடுவாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆதாரம்லாம் போகும்போது தான் வருவாங்க. அதான் சொல்றாரு, குழந்தைகள் இப்போ எல்லாம் கூக்குரலிட்டு கூப்பிடுறாங்க, மிகவும் துக்கத்துல இருக்கிறாங்கன்றாரு. இரக்கம் வருது பாபாவுக்கு, கருணையே வருது. ஐயோ, என் குழந்தைகள்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு இரக்கம் வருது. எனவே குழந்தைகளாகிய உங்களது அனைத்து துக்கங்களிலிருந்து விடுவிப்பதற்காக நான் வருகின்றேன். இப்போது குழந்தைகளாகிய நீங்க வீடு செல்ல வேண்டும். உங்க பாபா நம்ம எல்லாரையும் நீக்கி, அதாவது கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற பறவை மாதிரி இந்த உடம்புல மாட்டிட்டு இருக்கிற ஆத்மா, நம்ம பந்தனங்கள்லாம் வர மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறோம். இப்ப நம்மளை இதுல இருந்து விடுவிச்சு கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு வீட்டுக்கு போனோம் பரந்தாமத்துக்கு. பிறகு அங்கிருந்து நீங்கள் தானாகவே சொர்க்கம் சென்று விடுவீர்கள், சுகதாமம் சென்று விடுவீர்கள். பாருங்க, கூட்டு போய் விடுவாரு. ஆனா அது திரும்பி வரும்போது அவரா கூட்டம் வந்து விடுவாரு, நம்மளே ஓடி போயிடுறோன்றாரு. பரந்தாமத்துல இருந்து ஆத்மா பறந்து கீழே ஓடியாந்தது ஏன் வருது? சொர்க்கம் தான் அப்படியே பார்க்க சூப்பரா இருக்குல்ல, அங்க போய் நடிக்கணும், அங்க போயிடணும். தேவதையா போறோம்னா ஜாலியா இறங்கிடுறீங்கன்றாரு. அப்ப தானாகவே ஓடிடுறீங்கன்றாரு. அங்கே நான் உங்களுடைய துணைவனாக ஆகுவதில்லை. இப்ப பாபா துணைவனா இருக்கிறாரு சங்கமேகத்துல. அப்புறம் போகும்போது நம்ம அவரு கூட பரந்தாமத்துக்கு போயிடுவோம். ஆனா திரும்ப வரும்போது நம்ம தானாவே இறங்கி வர்றதுனால அங்க நமக்கு அவர் வரமாட்டாரு. அங்க நமக்கு அவர் துணைவனா ஆகிறது இல்லை. அங்க போய் அங்க யாருமே எல்லாமே ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால அங்க துணையெல்லாம் தேவையில்லை. எல்லாமே ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால, சக்திசாலியா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. தன்னுடைய மனோநிலையின் அனுசாரம் உங்களுடைய ஆத்மா அங்கே சத்தியுகத்திற்கு சென்று விடுன்றாரு. இப்ப யார் யார் மனநிலை எப்படி இருக்குதோ, யார் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணீங்களோ, நீங்க ராஜா ஆக முயற்சி பண்ணீங்கன்னா எப்ப போவீங்க? ஃபர்ஸ்ட் ராஜாவா 108ல ராஜாவாயிட்டீங்கன்னா நீங்க போயிருவீங்க. போயிட்டு 9 லட்சம் பேர்ல ஒரு ஆளா ஃபர்ஸ்டே இறங்கிடுவீங்க. அப்ப உங்களுடைய முயற்சியின் அனுசாரம் தான் நீங்க போயிட்டு சத்தியுகத்துக்கு போறீங்கன்றார். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே பாபா. குட் மார்னிங் பாபா.
தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தையிடமிருந்து தானாகவே கரண்ட் கிடைப்பதற்காக மிகுந்த அன்புடன் தந்தையை நினைவு செய்யுங்க. இந்த நினைவு தான் ஆரோக்கியமானவராக நம்மளை ஆக்கும். கரண்ட் பெறுவதன் மூலமே ஆயுள் கூட அதிகரிக்கும். நினைவின் மூலமே தந்தையிடமிருந்து ஒளிக்கதிர்கள் கிடைக்கின்றது. எப்போ லைட் ஆகும், நமக்கு எப்படி ஒளியும் சக்தியும் எப்போ கிடைக்கும்னா பாபா நினைச்சாதான் நமக்கு நம்ம ஒளியாகவும் சக்திசாலியா ஆகும். நம்ம ஆத்மா உண்மையிலே ஒளி தான், நம்ம லைட்டு தான், பாபாவும் லைட்டு தான். நம்ம இந்த உடம்பே கிடையாது, இந்த உடம்பு அழிஞ்சிரும், அது மண்ணுக்குள்ள போயிடும். நம்ம ஆத்மா ஒளியானவர்கள், லைட் மைட் ஆனவர்கள். நமக்கு எப்படி சக்தி கிடைக்குன்னா நம்ம ஆத்மா உணர்வுல இருந்து பாபா நினைக்க நினைக்க நமக்கு சக்தி வந்துட்டே இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், கவனக்குறைவினை விட்டுவிட்டு சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகுங்கள். இதன் மூலமே ஞான கடலாகி சக்கரவர்த்தி ராஜாராணியாக ஆகுவீர்கள். நீங்க புத்திக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோலிங் பவர் சொன்னார்ல, ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர் வச்சு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுயதர்ஷன சக்கரத்தை சுத்துங்க. தானெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா எப்பயும் போல பழையபடியே வாழ்ந்துட்டு இருப்போம், செய்ய மாட்டோம். அது ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கிட்டு காலையிலேயே அமிர்த வேலையில ஃபுல் டேவும் செய்ய சொல்றாரு. டிராஃபிக் கண்ட்ரோல் டைம்ல ஒரு தடவை சுயதர்ஷன சக்கரத்தை சுத்திருங்க. அது என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் சரி, டக்குன்னு பறந்தா போயிட்டு பாபாட்ட சக்தி வாங்கிட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டு அப்படியே பூஜைக்குரிய ஸ்வரூபம் வந்துருங்க. அப்படியே பிராமண ஸ்வரூபம், அப்புறம் ஃபரிஸ்தா. அப்படியே ஒரு நினைவு தான், அப்படியே டக்குன்னு அதை சேஞ்ச் பண்ணிட்டு முடிச்சிருங்க. 1 செகண்ட் நினைச்சா கூட போதும். அப்போ நிறைய சக்தி கிடைச்சிடும் நமக்கு. அதன் மூலம் தான் நீங்க ஞான கடலாகி சக்கரவர்த்தி ராஜாராணியாக ஆகுவீங்கன்றாரு. வரதானம், எல்லோருக்கும் குஷி நிறைந்த செய்தியை சொல்லக்கூடிய குஷியினுடைய கஜானாவால் நிரம்பிய பண்டாராவாக ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இவன் என்ன குஷியான செய்தி சொல்லணும்? இந்த உலகம் அழிய போகுது, அப்புறம் நம்ம பறந்தாம போறோம், அப்புறம் சொர்க்கம் வரப்போறோம், கடவுளே கிடைச்சிட்டாரு, இந்த மாதிரி குஷியான செய்திய சொல்லுங்க. கடவுளே வந்துட்டாரு, நம்மளுடைய அப்பா வந்துட்டாரு, அவரு நமக்கு ஆசிரியராகி பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு, இந்த செய்தியை சொல்லுங்க, சொர்க்கம் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. குஷியா இருப்பீங்க. குஷினுடைய கஜானாவனால இப்ப நிரம்பிய கூடிய பண்டாரவாக ஆகுக. சதா தன்னுடைய இந்த சொரூபத்தை தன் முன்னால் வைங்க. அதாவது குஷினுடைய கஜானாக்களால் நிரம்பிய பண்டாரா நான் தான் அப்படின்னு உங்க முன்னாடி கொண்டு வாங்க. கணக்கில் அடங்கா மேலும் அழியாத கஜானாக்கள் என்ன கிடைத்திருக்கின்றதோ அந்த கஜானாக்களை நினைவில் கொண்டு வாருங்கள். என்னென்ன நமக்கு கிடைச்சிருக்குது, நான் பாபா குழந்தையான பிறகு எனக்கு என்னெல்லாம் கிடைச்சது, நான் நிம்மதியா தூங்குறேன் இல்லையா, சார்ட் எழுதி வச்சுட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு எல்லா குப்பையும் பாபாட்ட கூட்டிட்டு நான் நிம்மதியா தூங்குறேன், அதுவே பெரிய கஜானா தான். நிம்மதியா நம்ம நைட்டு தூங்குறோம், காலையில எழுந்துச்சு பாபான்னு நினைக்கிறோம், நமக்கு முரளி கிடைச்சிருக்கு, அது எவ்வளவு பெரிய கஜானா. எவ்வளோ யாருக்குமே கிடைக்காதது இந்த முரளி. அந்த முரளி கிடைச்சிருக்குது, பாபா கிடைச்சிருக்கிறாரு. அதுக்கு மேல என்ன சொல்லணும்? எல்லா கஜானாவையும் இப்ப நினைவில் கொண்டு வாருங்க. சங்கமயுக பிராமண பிறவியே ஒரு சிரேஷ்டமான பிறவி, அதுவே எனக்கு கிடைச்சிருக்கு. உலகத்துல யாரையும் பாபா தேர்ந்தெடுத்திருக்கல, என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஏன் என்ன தேர்ந்தெடுத்து என்ன சேவை செய்ய வைக்கிறாரு? இதெல்லாம் எவ்வளவு பெரிய கஜானா. யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்கன்றார். கஜானாக்களை நினைவில் கொண்டு வருவதனால் குஷி என்பது ஏற்படும். நினைச்சு பாருங்க, நினைச்சு சுகம் பெறுன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி குஷி அடைங்க. மேலும் எங்கே குஷி இருக்கின்றதோ அங்கே சதா காலத்திற்காக துக்கம் தூரமாக சென்றுவிடும். இப்ப குஷி வர வர சந்தோஷம்ன்றதுதான் டானிக்குன்றாங்க, டாக்டர்ஸே அதான் சொல்றாங்க. நீங்க எதுவும் பண்ணாம சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும். அதாவது மனசு சொல்றாங்க. வெளியில வாயால சிரிக்கிறது வேற, அந்த சிரிக்கும் போது நம்ம குஷியா இருக்கும் போது நம்ம உடம்புல ஒரு டோபர்மைன்ட்டு ஒரு இது சுரக்குதான், ஹார்மோன். அது சுரந்தாலே உடம்பு ஆரோக்கியமாயிடுதான். அதனால இது முகத்தை எப்ப பார்த்தாலும் கவலையா தொங்க போட்டுக்கின்னு கவலைப்பட்டுக்கின்னு இருந்தாலே அந்த லிவர் டேமேஜ் ஆயிடும், கிட்னி டேமேஜ் ஆயிடும், அப்புறம் வயிறுல பிரச்சனை வந்துடும். அதெல்லாம் எதனால வருதுன்னா டென்ஷன் ஆகுறதுனால, கவலைப்படுறதுனால தான் வருதான். நம்ம சந்தோஷமா இருந்தாலே அந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால நம்ம உடம்பு ஆரோக்கியமாயிடுதான். அதனால சொல்றாரு, நீங்க எங்க குஷி இருக்குதோ, பாபாவும் அதே தான் சொல்றாரு, எங்க குஷி இருக்குதோ அங்கே சதா காலத்துக்காக துக்கமே தூரம் ஆகிரும்ன்றாரு. பாபா நினைச்சு சந்தோஷமா இருங்க. முரளியில பாயிண்ட் எல்லாத்தையும், சொர்க்கத்துக்கு போறோம்னு நினைச்சா எவ்வளவு குஷி வரும். ஆனா நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு என்னன்னா இந்த பிறவிலே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை, அதெல்லாம் முடியாது. இந்த உடலை விட்டுட்டு அடுத்த பிறவில தான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். பாபா கண்ணு முன்னாடி சொர்க்கத்தை இப்பயே கொண்டு வந்து காட்டணும்னு ஆசைப்படுறீங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த உடலை விட்டுட்டு அடுத்த பிறவில தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம். நம்ம போவோன்ற அந்த நிச்சய புத்தி இருந்ததுன்னா எவ்வளவு குஷி வரும். அதெல்லாம் வரல. அந்த நிச்சய புத்தி இல்லாதனால தான் குஷி இல்லை, முகத்துல அந்த குஷி இல்லைன்றாரு. கஜானாக்களின் நினைவின் மூலமாக ஆத்மா சக்திசாலியாக ஆகிறது. இப்ப இந்த கஜானாவெல்லாம் நினைக்க நினைக்க ஆத்மா சக்திசாலி ஆகுது, வீணானது முடிவுக்கு வருது. நிறைந்த ஆத்மா ஒருபோதும் தடுமாற்றம் அடைவதில்லை என்றாரு. அதாவது அரை குடம் தான் தழும்பும், நிறை குடம் தழும்பாதுன்னுவாங்க. அந்த மாதிரி நிறைஞ்சு இருக்கிற ஒருத்தவங்க எப்பவுமே தடுமாற்றமே அடைய மாட்டாங்க. வாழ்க்கையில எது வந்தாலும் சமாளிப்பாங்கன்றாரு.
பாபா சொல்றார், அந்த ஆத்மா தானும் குஷியாக இருக்கிறாங்க, மற்றவர்களுக்கும் குஷி நிறைந்த செய்தியை சொல்கின்றதுன்றார். எந்த ஆத்மா நிறைஞ்சு இருக்குதோ அந்த ஆத்மா குஷியா இருந்து மற்றவங்களுக்கும் குஷி நிறைந்த செய்தியை சொல்றாங்கன்றாரு. இப்ப அரைக்குடமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய குடமா இல்லாம அரைக்குடமா இருக்கிறாங்கன்னு தானும் வந்து கஷ்டப்பட்டுன்னு துக்கப்பட்டுன்னு மற்றவங்களுக்கும் துக்கத்தையே பரப்பி நிற்பாங்க. துக்கப்பட்டுன்னு மற்றவங்களும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க, அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. யாருன்னா நிறையாத ஆத்மா. அவங்க வந்து எதுவுமே அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைஞ்சிருக்காது. ஒரு பாபா கிடைச்சிட்டாரு, ஒரு திருப்தி இருக்கணும் இல்லையா? அந்த திருப்தியே இல்லை. திருப்தி இல்லாதனாலதான் சில கேஸும் இன்னும் கூட எனக்கு அது இல்லை இது இல்லை, என் வாழ்க்கையில பிகே ஆகி கூட எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நிறையில அவங்க கடவுளே கிடைச்சிட்டாரு இல்லையா? அதை அனுபவம் பண்ணணும். அது எவ்வளவு அனுபவம். எப்பேற்பட்டவர் எனக்கு கிடைச்சிட்டாரு, எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு இந்த வாழ்க்கையில நான் வந்து ஒண்ணுமே இல்லைனா கூட நான் ஜாலியா இருப்பேன், ஏன்னா எனக்கு கடவுள் கிடைச்சிட்டாரு இல்லையா? எனக்கு எல்லாத்த விட பொக்கிஷமே கடவுள் தான். அவரே என் கூட இருக்கும்போது அர்ஜுனன் என்ன சொன்னாரு, கிருஷ்ணா எனக்கு அக்ரோனி சேனை வேணாம், நீ என் கூட இருந்தா போதும் அப்படின்னு தான் அர்ஜுனன் சொல்றாரு கிருஷ்ணர்கிட்ட. இவரு துரியோதனன் என்ன சொல்றாரு, எனக்கு அக்ரோனி சேனை கூட நீ தேவலன்ட்டாரு. அந்த மாதிரி சில பிகேஸ் இருக்காங்க. சில பிகேஸ் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும், எனக்கு வந்து வேலை கிடைக்கணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிறாங்க. காசு வேணும் பணம் வேணும்ட்டு பாபாட்ட கேட்குறாங்க. பாபா பாபா நீ தான் வேணும் பாபான்னு நினைக்கிற பிகேஸ் நிறைஞ்சிருக்கிறாங்க. எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட நீ இருந்தா போதும் பாபா, என் கூட முழு நாளும் நீ இரு, எனக்கு நீ வந்து உன் கூட சாப்பிட்டா போதும், உன் கூட தூங்கினா போதும், எனக்கு ஒரு அரை ரொட்டி கிடைச்சா கூட போதும் பாபான்னு திருப்தியா வாழற பிகேஸும் இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, அரை குடமா இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, தடுமாற்றம் அடைவாங்க. தடுமாற்றம் அடைஞ்சு மற்றவங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க, அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. யார் நிறைஞ்ச ஆத்மாவா இருக்கிறாங்களோ அவங்களும் குஷியா இருந்து மற்றவங்களுக்கும் குஷி நேர்ந்த செய்தியை சொல்லுவாங்கன்றார் ஸ்லோகன். யோக்கியமானவராக ஆக வேண்டும் என்றால் கர்மம் மேலும் யோகத்தில் சமநிலை வையுங்கள்ன்றாரு. இப்ப நம்ம யோக்கியமானவங்களா ஆகணும்னா இந்த கர்மா மேல ரொம்ப அட்டென்ஷன் வைங்க. நம்ம தவறு செய்யக்கூடாது, துக்கம் கொடுக்கக்கூடாது, பாபா குழந்தையாயிட்டு யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் யோகா பண்றதுலயும் சமநிலை வைங்கன்றாரு. பாபா நினைங்க, கர்மத்துல அட்டென்ஷன் வைங்க, கர்ம யோகியா ஆகுங்கன்றாரு. அவ்யக்த சமிஞ்சை சங்கல்ப சக்தியை எண்ணங்களின் சக்தியை சேமிப்பதன் மூலம் உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாக ஆகுங்கள் பாபா சொல்றாங்க. வாய் மூலமாக செய்தி கொடுக்கக்கூடிய சேவையில் உங்களுடைய நேரத்தை ஈடுபடுத்துறீங்க, செல்வத்தையும் ஈடுபடுத்துறீங்க, தடுமாற்றத்திலும் வர்றீங்க, கலைப்படையும் செய்றீங்க. இப்ப பாபா சேவை செய்ய சொல்றாரு, சேவை செய்ய சொல்றாருன்னு இந்த வாய் மூலமா போய் எல்லாருக்கும் சொல்றோம், ரோடு வெளியில போய் சொல்றோம், எல்லாருக்கும் சொல்றோம். சொல்றதுனால நம்ம டைமையும் ஈடுபடுத்துறோம், நம்ம செல்வத்தையும் அதுல வந்து செலவு செய்யறோம். ஆனாலும் தடுமாடமும் செய்யறோம், கலைப்படையும் செய்யறோம். ஆனால் உயர்ந்த சங்கல்பத்தினுடைய சேவையில் இவை அனைத்தும் சேமிப்பாகி விடுகின்றது. நீங்க இந்த போய் கஷ்டப்பட்டு மத்தவங்க சொல்லி சொல்லி சேவை பண்ணி டயர்ட் ஆயிடுறீங்கல்ல. ஆனா அப்படியே ஒரு ஒரு சிரேஷ்ட எண்ணம் உருவாக்குங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், மனசா சேவை செய்யுங்களேன். மனசின் மூலமா சேவை செய்யும் போது எல்லாமே இப்ப சேமிப்பாகிறது. எனவே இந்த சங்கல்ப சக்தியை இப்ப அதிகரிங்கள், எண்ணங்களின் மூலமாக சேவை செய்யுங்க, எண்ணங்களின் சக்தியை அதிகரிங்கள், உறுதி நிறைந்த சங்கல்பம் செய்யுங்க, திட சங்கல்பம் செய்யுங்கன்றார் பாபா. கண்டிப்பா இது நடந்தே தீரும். திட சங்கல்பம் செய்யுங்க, அப்போது பிரத்யட்சம் விரைவில் ஏற்பட்டு விடும். அப்போ நீங்க ஒரு முடிவு வர மாட்டீங்க. பிகேஸை மாத்துறதுக்குள்ள பாபா படாத படா இருக்குது. ஒரு நாளைக்கு அமைதி வேலை இருந்துக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எழுந்திருக்க மாட்டாங்க, ஒரு நாளைக்கு பாபாவை நல்லா நினைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு அழறாங்க, ஒரு நாளைக்கு சிரிக்கிறாங்க. பிகேஸ் எல்லாரும் உறுதி நிறைந்த சங்கல்பம் எடுத்தோம்னா ஃபுல்லா பிரத்யட்சத்தா நடந்துரும். பாபா வந்துட்டாருன்ற செய்தி உலகம் ஃபுல்லா பரவிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் கடவுளே வந்துட்டாருன்ட்டு. இப்ப யாருக்குமே தெரியல, நம்ம முகத்தை பார்த்தா கூட என்னமா ஓம் சாந்தின்னு சொல்றாங்க. நம்மளை பார்த்து எப்ப கடவுளே வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க எல்லாரும், மேரா பாபா ஆகாயான்ட்டு நம்ம மூஞ்ச பார்த்தோன்னே சொல்லணும், எல்லாரும் நம்ம முகத்தை பார்க்கும்போது சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம சக்திசாலியா மாறணும்ன்றாரு பாபா. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.